ஸோ A2024 எக்ஸாமினேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் என்ன பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்திருக்கு, ஒவ்வொரு ஸ்ட்ரீம் வைஸ் எவ்வளோ பேர் குவாலிஃபை இருக்காங்க, வாட் இஸ் த ஹையஸ்ட் மார்க் ஆர் மினிமம் மார்க் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ப்ரீஃப் ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஐஐசி பெங்களூர் கண்டக்ட் பண்ணது GATE 2024 எக்ஸாமினேஷன். ஸோ இதனுடைய ரிப்போர்ட் ஐஐசி பெங்களூர் வெப்சைட்டில் இருக்குது, இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா வந்து நான் டவுன்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, பட் இப்போ தேடி பார்த்தா காணோம். இருந்ததுன்னா நான் உங்களுக்கு இதில் கொடுக்குற பாருங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு, இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, நிறைய பராமீட்டர் வந்து மென் அண்ட் உமன் அண்ட் பிசிக்கலி டிசேபிள்டு, ரிசர்வ்டு கேட்டகரி வைஸ் வந்து கட் ஆஃப், இது எல்லாமே நிறைய போட்டு ஒரு புக்லெட் மாதிரி இருக்கு. ஸோ இதில் ஃபியூ பராமீட்டர் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கிறது மட்டும் நம்ம உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி இதுலேருந்து ஒரு செட் ஆஃப் புரிதல் வந்து உங்களுக்கு வந்து கேட் எக்ஸாம்ஸில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். பேப்பர் வைஸ், கேட்டகரி வைஸ் அண்ட் கேட்டகரி வைஸ் குவாலிஃபைங் மார்க்ஸ் அண்ட் குவாலிஃபைங் கேட் ஸ்கோர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் நம்ம ஸ்பெசிஃபிக்காக கோச்சிங் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான டிபார்ட்மெண்ட் பார்ப்போம். ஸோ ஒன் பை ஒன்னா பயோமெடிக்கல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம். ஸோ பயோமெடிக்கல் எடுத்துட்டீங்கன்னு சொன்னாக்கா டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ரிஜிஸ்டர்ட் 2345, அதில் அப்பியர்ட் ஆனது 1860. ஸோ அப்போ அப்ளை பண்ணது ஒன்று, அப்பியர் ஆனது ஒன்று. அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு நிறைய பேர் போகாமல் இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த நம்பர்ஸ். இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எல்லா ஸ்ட்ரீம்லேயும் வந்து இது இருக்கு. 1860 ஸ்டூடெண்ட்ஸ்ல 124 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ 124 இஸ் த லாஸ்ட் ஆல் இண்டியா ரேங்க் இன் தி பயோமெடிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ தட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல எவ்வளவு பேர் சார் குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, டோட்டலா அப்பியர் ஆனதுல இருந்து குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா 6.7% தான். அதாவது 6.7% பீப்புள் மட்டுமே குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ இதுக்கான கட் ஆஃப் மார்க் வந்து ஜென்ரலா எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி ஜென்ரல் 25 அண்ட் ஓபிசி 22.5, SC STனா 16.6. ஸோ இந்த 25, 22.5, 16.6ங்கிறது டிஃபால்ட்டா மோஸ்ட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வரக்கூடிய ஒரு கட் ஆஃபா இருக்கும். சம் கேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இன்க்ரீஸ் இன் தி சென்ஸ் உங்களுக்கு வர எக்ஸாம்பிள் மோர் தென் 25 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ லெஸ் தென் 25 வராது. ஸோ கட் ஆஃப் நார்மலி ஜென்ரல் கேட்டகரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 25 அல்லது 25க்கு மேலதான் இருக்கும். பேப்பர் ஈஸியா இருந்தா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். பேப்பர் டஃபாவோ மாடரேட்டாவோ இருந்ததுன்னா டெஃபினட்டா 25ல வந்து உட்காந்துக்கும். அந்த 25ல வந்து இருந்ததுன்னு சொன்னாங்க, எவ்வளவு பேர் அந்த 25க்கு மேல, 22.5க்கு மேல, 16.6க்கு மேல இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கால்குலேஷன். அதனால பயோமெடிக்கல் பொறுத்தளவுல ரொம்ப குறைவான ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இந்த பேராமீட்டருக்கு மேல இருக்காங்க. 6.7. இதே மாதிரி எல்லா ஸ்ட்ரீமுக்கும் 6.7 தான் இருக்குமா சார் அப்பியர்ட்ல இருந்து கால்குலேட் பண்ண அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ தெர் ஆர் செட்டின் டிபார்ட்மெண்ட் 20% 18% டோட்டல் நம்பர் ஆஃப் அப்பியர்ட் கேண்டிடேட்ல குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ இது வந்து பேப்பர் ஈஸியா இருந்ததுன்னா இந்த 20%, 22% வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 25 பிலோ கட் ஆஃப் வராது, 25 அண்ட் அபோவ் தான் கட் ஆஃபா வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த கட் ஆஃப் மார்க் எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க? பேப்பர் ஒன்று ஈஸியா இருந்தா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார், அதை ஒன்று சொல்லிக்கலாம். அதே மாதிரி கேட் குவாலிஃபைங் ஸ்கோர் அப்படின்னு ஒன்று இருக்கு, கேட் ஸ்கோர்னு ஒன்று இருக்கு. குவாலிஃபைங் ஸ்கோருங்கிறத விட கேட் ஸ்கோர் அவுட் ஆஃப் 1000. கேட் ஸ்கோர் அவுட் ஆஃப் 1000ங்கிறது இப்போ ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் யூஸ் பண்ணி பண்றது. நார்மலா இது வந்து யாருக்கு யூஸ் ஆகும்னா கேட் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது, இன்கேஸ் ஒரு பிஜி கோர்சஸ்க்கு தெர் ஆர் சோ மெனி யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, ஸோ இது வந்து இந்த ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. ஆல் இண்டியா மார்க் பேஸ் பண்ணி, ஆல் இண்டியா ரேங்க் பேஸ் பண்ணி, உங்களுடைய டோட்டல் ஸ்கோர் அவுட் ஆஃப் 100 பேஸ் பண்ணி எடுக்க மாட்டாங்க. ஸ்கோர் அவுட் ஆஃப் 1000 யூஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. என்ன காரணம்னா அதுல எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரீம்ஸ்லேயும் கம்பேரிசன் போட்டு தான் நம்ம அதை வந்து கொண்டு வருவாங்களே தவிர உங்களுடைய ஸ்பெசிபிக் டிபார்ட்மெண்ட் மட்டும் வந்து ஸ்ட்ரீம் மட்டும் வச்சு இருக்காது. ஏன்னா உங்க டிபார்ட்மெண்ட் பேப்பர் ஈஸியா இருக்கு, இன்கேஸ் அனதர் ஸ்டூடெண்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப டஃபா இருக்குன்னா மார்க் டெஃபினட்டா கம்மி ஆயிரும், அவனுக்கு நீங்க ஈஸியா இருக்கும். ஒரு எம்இ எம்டெக் ஸ்பெஷலைசேஷன் வந்து நீங்க 2 பேருமே எலிஜிபிள்ங்கிற போது நீங்க போய் ஆக்குபை பண்ணிக்குவீங்க, அவனால வர முடியாது இன் கேஸ் ஆஃப் டஃபஸ்ட் பேப்பர். ஸோ இது எல்லாமே வந்து ஈக்குவலைஸ் ஆகக்கூடிய ஒரு ஃபார்முலா தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்கோர், கேட் ஸ்கோர் ஃபார்முலா அவுட் ஆஃப் 1000. இது யூஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் ஆல் இண்டியா ரேங்க் 1 எடுக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா 1000 எடுத்திருப்பான். 1000 அவுட் ஆஃப் 1000. இன் சம் ரேர் கேஸ் வந்து 989, 990 அப்படி வந்து ஒரு சில ஆல் இண்டியா ரேங்க் 1க்கு இந்த மாதிரி வந்திருக்கும் ஸ்கோர் அவுட் ஆஃப் 1000. ஸோ இந்த ஸ்கோரை வச்சும் நீங்க வந்து ஈஸியா வந்து போகலாம். இந்த ஸ்கோர் பேஸ் பண்ணி நிறைய ரெக்ரூட்மெண்ட்டே கூட இருக்கு. நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் ரெக்ரூட் பண்றக்கூடிய இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் எபோவ் 650, 700, 800 அப்படி மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எனி டிசிப்ளினுக்கு வந்து காமனா ஒரு பொருந்தக்கூடிய ஒரு இது. ஸோ இந்த
25 ஆர் மேபி மோர் தென் 25 எப்படி சார் ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட் ஸ்கோர் அவுட் ஆஃப் 1000 உடைய மினிமம் மார்க் வந்து குவாலிஃபைங் மார்க்ஸ் 350 இருக்கணும். ஸோ 350 இப்போ ஃபார்முலா பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ற போது என்ன மார்க் அந்த ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்க, கரஸ்பாண்டிங் அவுட் ஆஃப் 100ல வாங்கியிருக்காங்களோ அதுதான் வந்து கட் ஆஃபா வந்து குவாலிஃபைங் கட் ஆஃபா வந்து இருக்கிறது. ஸோ இன்கேஸ் வந்து 25 அண்ட் அபோவ் போகுது சார், ஒரு பேப்பர் வந்து 28 இருக்குன்னா அந்த 28 மார்க்னுடைய குவாலிஃபைங் மார்க்கினுடைய கரஸ்பாண்டிங் கேட் ஸ்கோர் அவுட் ஆஃப் 1000 பார்த்தீங்கன்னா 350 இருக்கும். ஸோ 350 பேஸ் பண்ணி அவங்க ஃபைனலாக போய் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பேராமீட்டர் என்னன்னா கேட் குவாலிஃபைங் மார்க் அவுட் ஆஃப் 100. ஸோ அப்படிங்கிற போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு செகண்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோ, பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்ல there are about 21,210 students apply for this, registered for this exams, and appeared 17,078 students only appeared. In this 3,894 students qualified. ஸோ இது நியர்லி 22% ஆஃப் அப்பியர்டு கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி சிவில் எடுத்துட்டீங்கன்னா 1,08,136, இதுல வந்து 85,869. எவ்வளவு பேர் பாருங்க எக்ஸாம்ஸ்க்கு ஹாலுக்கே போல. ஸோ 85,869 தான் அப்பியர் ஆயிருக்காங்க. இதுல போய் குவாலிஃபை ஆனது 16,604. அப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா 16,604 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் குவாலிஃபைடு. ஸோ அப்போ வந்து ஈவன் 7,000, 8,000 ரேங்க்ஸ் ஆர் வேலிட் ரேங்க்ஸ், 10,000 ரேங்க்ஸ் ஆல்சோ அப் டு 16,604 ரேங்க்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ இதுல வந்து அவங்களுடைய குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் பொறுத்தளவில் 28.3 அண்ட் ஓபிசி கட் ஆஃப் 25.4, 18.8 எஸ்சி எஸ்டி கட் ஆஃப். ஸோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுங்கன்னா எஸ்சி எஸ்டி ஆல்வேஸ் 16.6 லோயஸ்ட் ஸ்கோரா வராது. இன்கேஸ் வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து குவாலிஃபைங் பேப்பர் ஈஸியா இருந்தா குவாலிஃபைங் மார்க்ஸ் எப்படி ஜெனரல் இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி தான், அதே ப்ரொபோர்ஷனேட் தான், அதே பர்சன்டேஜ் வைஸ் தான் வந்து உங்களுடைய டோட்டல் ஸ்கோர் குவாலிஃபைங் மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100 ஆல்சோ இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்ட் அப்படிங்கிறது தெரியுது. கெமிக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 16,930 students were registered and 13,937 students are appeared and then qualified 1,933. So 1,933 is a qualified candidates. Cut off as it is 25, 22.5, 16.6. Minimum qualifying score 350 out of 1000 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி சிஎஸ் எடுத்துட்டீங்கன்னா is 1,52,000. இதுதான் இருக்கிறதுலே highest number of students are registered in CS streams, and in which 1,23,000 students are appeared, 1,23,967, in which qualified 21,949. So it means that 20,000, nearly 21,000 students are qualified, ranks are there. இல்ல உங்களுக்கு qualify marks பார்த்தீங்கன்னா 27.6 and OBC 24.8 and SC ST 18.4. So இதே மாதிரி minimum qualifying marks out of 1,350. Next, data science D எடுத்துட்டீங்கன்னா 52,493 students for registered, 39,210 students for appeared, and 8,377 students are qualified, in which 37.1 is a general cutoff, 33.3 is a OBC cutoff, and SC ST cutoff 24.7. அதே மாதிரி ECE பார்த்தீங்கன்னா 78,157 students are registered, 63,092 students are appeared, 13,260 students are qualified, in which 25, 22.5, 16.6 இதுதான் ஜெனரலா இருக்கக்கூடியது. ஸோ டபிள்யூ ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா 73,728 students for registered, 59,599 students are appeared, 12,596 students are qualified. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை மார்க்ஸ் 25.7, 23.1, 17.1 for SC ST. ஸோ இதுல வந்து பர்சன்டேஜ் வைஸ் நம்ம முன்னாடி பார்க்குற போது appeared to qualified, in biomedical 6.7 ஆல்ரெடி சொன்னேன். அதே மாதிரி பயோடெக்னாலஜி 22% students are qualified, appeared to qualified. 20% of the students are qualified for appeared to qualified is civil. CH chemical எடுத்துட்டீங்கன்னா 14% students only. அதே மாதிரி 18% students computer science and 22% students for DA, 21% EC and 21% again EE. ஸோ இதுல வந்து அப்பியர்ல இருந்து குவாலிஃபை பண்றது பார்க்குற போது இந்த மாதிரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் we are going to see about instrumentation. ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல நார்மலி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லெஸ். 12,451 students are registered, 9,900 students are appeared, and 1,978 students are qualified. So for them there is a qualifying marks 32.7, 29.4, 21.8 இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி மெக்கானிக்கல் 83,000
114 students are applied, 65,546 students are registered, appeared, and then followed by qualifying students, 11,122 students are qualified. For them is 28.6 OBC cutoff, general cutoff, OBC 25.7, SC ST 19. Physics எடுத்துட்டீங்கன்னா 26,475 students are applied and 20,258 students are appeared, and then 4,431 students are qualified. For them is a qualifying marks, general 32, 28.8 OBC and 21.3 SC ST cutoff. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 22% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்பியர்ல இருந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ் பொறுத்தளவில் குவாலிஃபைட் கேண்டிடேட் வர்றாங்க. ஸோ ஃபார் அஸ் மெக்கானிக்கல் இஸ் கன்சர்ன் 18% ஆஃப் அப்பியர் டு குவாலிஃபைங் கேண்டிடேட்ஸ், அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா 20% அப்பியர் டு குவாலிஃபை. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்ல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபை ஆயிருக்கலாம். ஸோ நார்மலா இன் கேஸ் ஆஃப் 25 இயர்ஸ் கட் ஆஃப் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து குவாலிஃபையிங் பர்சன்டேஜ் கம்மியா இருக்குது. சம்டைம்ஸ் இன் கேஸ் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிற போது நியர்லி 20%. இன் ஆவரேஜ் வி யூஸ் டு சே 15 to 20% அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இன் ஜென்ரலா. ஸோ அப்ளை பண்ணதில் அப்பியர் ஆனதில் 15 to 20% ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து குவாலிஃபை ஆகுறாங்க அப்படிங்கிறது ஜென்ரல் கன்க்ளூஷனா நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சொல்லலாம். சம் ரேர் கேஸ் மேபி கோயிங் ஃபார் வெரி வெரி லெஸ், சம் அப்பர் கேஸ் 22.5. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நிறைய பேர் எக்ஸாம்ஸ்க்கு சும்மா தான் போய் எழுதுறாங்க. சும்மா இன் தி சென்ஸ் வித்தவுட் எனி மச் ப்ரிப்பரேஷன் சிம்பிளி நீங்க வந்து போய் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. பேரண்ட்ஸ் உங்களை ஈஸியா, ஸ்டூடெண்ட்ஸ் உங்க சில்ட்ரன்ஸ் ஈஸியா போய் ஏமாத்தி ஏதோ ஒரு அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸை டச் பண்ணி நெகட்டிவ்ல மார்க் வாங்குறாங்க. இப்போ நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எப்படி வருது சார், நீங்க சொல்றது உண்மையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், பேப்பர் வைஸ் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் மார்க்ஸ். ஒரு பேப்பர்ல மினிமம் எவ்வளவு மார்க் வாங்கியிருப்பாங்க, மேக்ஸிமம் எவ்வளவு மார்க் வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கேட்ல தேர் இஸ் நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம். நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம் இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு சரியா ஆன்சர் பண்ணாம ப்ரே பண்ணிட்டு நீங்க போய் ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ் ஆன்சர் போட்டு விட்டீங்கன்னா அது எப்படி போகுங்கிறத ஒரு மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஃப்ரீ மார்க் டெஸ்ட் மாதிரி. ஓகே, உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஈவன் ஐஐடி வெப்சைட்லேயே விட்டுருக்காங்க. நீங்க அதை லிங்க் கொடுக்குற வேணா போய் அப்ளை பண்ணி சரி ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. இதுல பேப்பர் வைஸ் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் ஏரோஸ்பேஸ். மேக்ஸிமம் 86.33 இஸ் அ ஹையஸ்ட் மார்க் அண்ட் மினிமம் பார்த்தீங்கன்னா -11.67. அது மாதிரி பயோமெடிக்கல் பார்த்தீங்கன்னா பிஎம் ஸ்ட்ரீம்ஸ் 54.33. ஸோ தென் மேக்ஸிமம், ஸோ அவுட் ஆஃப் 100க்கு இதுதான் மார்க்கு. மேக்ஸிமம் மார்க் 54 பயோமெடிக்கல். ஸோ பயோமெடிக்கல் பேப்பர் வந்து மாடரேட்டாகவும் டஃபாகவும் இருந்ததுனால அதனுடைய மார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கு ஃபர்ஸ்ட் மார்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் கம்மியாக இருக்கு. ஸோ அதே மாதிரி மினிமம் மார்க் பார்த்தீங்கன்னா -10.33. ஸோ -10.33. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸையும் எல்லா கொஸ்டின்ஸ்க்கு ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ் போட்டு விட்டீங்கன்னா இந்த மாதிரி போறக்கான நெகட்டிவ்ல போறக்கான வாய்ப்புகள் இருக்கு. பயோடெக்னாலஜி பார்த்தீங்கன்னா 83 மார்க்ஸ் மேக்ஸிமம் அண்ட் -12.33 இஸ் அ மினிமம் மார்க். அண்ட் சிவில் இன்ஜினியரிங் 87.33 -12.33. சிஹெச் பார்த்தீங்கன்னா 73.33 -14 இஸ் மினிமம் மார்க். அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் 90 அண்ட் -13.33 இஸ் அ மினிமம் மார்க். அண்ட் அதே மாதிரி டேட்டா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 90 இஸ் அ ஹையஸ்ட் மார்க், 9.33 மைனஸ் இஸ் அ மினிமம் மார்க். இசி பார்த்தீங்கன்னா 84.67 இஸ் அ மேக்ஸிமம் மார்க், -11.67 இஸ் அ மினிமம் மார்க். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா 77 இஸ் அ மேக்ஸிமம் மார்க், -8.33 இஸ் அ மினிமம் மார்க். அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா 82.67 இஸ் அ மேக்ஸிமம் மார்க், -11.67 இஸ் அ மினிமம் மார்க். அதே மாதிரி மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் 84.67 அண்ட் மினிமம் மார்க் -4.67. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டிஜிட்ல மைனஸ்ல வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய மேக்ஸிமம் ஸ்கோர் அவுட் ஆஃப் 1000 எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 1000, நியர்லி 1000. 1 or 2 டிபார்ட்மெண்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 984 அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு. ஸோ பிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 78.33 இஸ் அ மேக்ஸிமம் மார்க், -6.67 இஸ் அ மினிமம் மார்க், அண்ட் 1000 இஸ் அ மேக்ஸிமம் ஸ்கோர் அவுட் ஆஃப் 1000. ஸோ -234 இஸ் அ ஸ்கோர் அவுட் ஆஃப் 1000 உடைய மினிமம் மார்க் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் மார்க், மினிமம் மார்க் இதெல்லாம் இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா,
ஸோ சார் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 90 வாங்கியிருக்காங்க, 80 வாங்கிருக்கு, இந்த அளவுக்கு வாங்க முடியாது சார். நம்ம ஒரு நல்ல ரீசனபிள் ரேங்க், ஆல் இண்டியா ரேங்க் லெஸ் தென் 1000 வாங்கணும்னா நியர்பை 80, 70 எடுக்கணும், அப்படி கிடையாது. ஹையஸ்ட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு நல்லா படிக்கக்கூடிய பையனுக்கு, ஸோ நல்லா படிக்க இந்த பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவனுக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக ஒரு 5 மார்க் 10 மார்க் டிஃபரன்ஸில் வந்திருக்கலாம், இல்லை நியர்பை வந்திருக்கலாம், ரைட். ஸோ இந்த மாதிரி டாப் மோஸ்ட் மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா 80 இஸ் ஃபர்ஸ்ட் மார்க்னு வந்து பாத்தீங்கன்னா 60 to 80 தட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஆர் வெரி லெஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 to 80 இஸ் ஃபர்ஸ்ட் மார்க்னா 60 to 70 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் குவாலிஃபைட் அண்ட் கெட்டிங் மார்க்ஸ் மேபி லெஸ்ஸாக இருப்பாங்க. அதே மாதிரி 60க்கு கீழே வந்தீங்கன்னா ஒரு 50 to 60 கொஞ்சம் இன்க்ரீஸாக இருப்பாங்க. அதே பிலோ 40 to 50 இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. இப்படி கீழே போக போக அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே கேட்டகரியில் 30 to 40 அதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஓரளவுக்கு ரீசனபிள் ரேங்க் வாங்கி, ரீசனபிள் இன் தி சென்ஸ் உங்களுக்கு இது வந்து டிபெண்டிங் அப்பான் தி டிபார்ட்மெண்ட். ஸோ நீங்கள் வந்து பிக்கெஸ்ட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் 1000 பிலோ இஸ் அ ரீசனபிள் ரேங்க். ஒரு செட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட் கொஞ்சம் அடுத்த லெவலில் டிராஸ்டிக்காக கம்மியாகிறாங்க. ஸோ தட் நீங்கள் 500 பிலோ வாங்கினீங்கன்னா பெட்டர் ரேங்க்னு சொல்லலாம். இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க மொத்தமாகவே. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா பிலோ 100 ஸோ வாங்கினீங்கன்னா பெட்டரான ஒரு ரேங்க்னு நம்ம சொல்லலாம். டிபெண்டிங் அப்பான் யுவர் டிபார்ட்மெண்ட். ஈவன் பயோமெடிக்கல் 124 ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி குவாலிஃபைட் அப்படிங்கிற போது டெஃபினட்டாக நீங்கள் 50 அந்த ரேஞ்சில் பிலோ ரேங்க் எடுத்திருந்தா மட்டும்தான் நீங்கள் பெட்டரான ஒரு ரேங்க்னு சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி பேப்பர் வைஸ் ரேஞ்ச் ஆஃப் மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100 அதான் வந்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மார்க்கெல்லாம் சொல்லியிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஃபர்ஸ்ட் மார்க் 90 to பிட்வீன் 90 to 100 தான் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் பட் 80 to 90 வந்து பார்த்தீங்கன்னா 31 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ 80 to 90. அதே மாதிரி 70 to 80ல் 205 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி 60 to 70ல் 682 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60 to 70 ஈவன் 90 இஸ் அ ஃபர்ஸ்ட் மார்க் இருக்கக்கூடிய ஒரு பேப்பரில் ஒரு ரீசனபிள் ரேங்க் வாங்கணும்னா 60 and above எடுத்தாலே ரீசனபிள் ரேங்க்குள்ளே வந்துடுவீங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 1000 பிலோ ரேங்க் வந்துடுவீங்க. ஸோ 60 and above எடுத்தாலே ஈவன் தோ ஃபர்ஸ்ட் மார்க் 90 எடுத்திருந்தா கூட நீங்கள் ஒரு ரீசனபிள் ரேங்க், ஒரு ப்ராப்பரான ஒரு பிஎஸ்யூஸ் ஐஐடிஸ்குள்ளே போகக்கூடிய ஒரு ரேங்க் கிடைச்சது. அதே மாதிரி 50 to 60 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1700 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பருக்கு, ஏன்னா அதுதான் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியர்ட் இஸ் மோர். அண்ட் 40 to 50 மார்க் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 3711 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பாருங்க கீழே போக போக நம்பர் ஆஃப் கேண்டிடேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறாங்க. 30 to 40ல் 8555 ஸ்டூடெண்ட்ஸு. அதே மாதிரி 21 to 30ல் 6536 ஸ்டூடெண்ட்ஸு. 11 to 20ல் 528 ஸ்டூடெண்ட்ஸ். கம்மியாக இருக்குது, பட் மேபி இந்த இதில் பொறுத்தளவில் 11 to 20ல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக இருக்குது. பிலோ 11 கீழே கூட நிறைய இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு இது. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்குதுன்னா கீழே வர நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. ஒரு 5-10 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தட் வில் கிவ் யூ மோர் குட் ஆல் இண்டியா ரேங்க் அப்படிங்கிறது. ஒரு 5 மார்க்கினுடைய வேலிடிட்டி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தாலோ இல்லை அப்பியர் ஆகியும் அப்புறம் நீங்கள் உங்களுக்கும் அந்த 5 மார்க் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன ரேங்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓ திஸ் மச் ஆஃப் ரேங்க் இருக்கா, அப்போ டெஃபினட்டாக வி ஷுட் டூ சம் மோர் ஹார்ட் ஒர்க் டு கெட் அ ரேங்க் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ அந்த ஃபீல் வந்து ரியலி நீங்கள் வந்து அப்ளை பண்ணையில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பட் ப்ரியராக நீங்கள் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வி கேன் சி ஒன் மோர் டிபார்ட்மெண்ட், ரைட். ஸோ இது ஆக்சுவலாக வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து கீழே வர 11 to 20ல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கம்மியாக இருக்காங்க. ஸோ வேற சிஎஸ் நம்ம படிக்கிற போது, ஸோ ஏன்னா வந்து எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸில் தான் அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் 11 to 20 இருப்பாங்க. ஸோ அதனால வந்து இது வந்து டோட்டல் கேண்டிடேட்ஸ்க்கு இல்லை, டோட்டல் நம்பர் ஆஃப் குவாலிஃபைட் கேண்டிடேட் இன் விச் அண்ட் ஈச் அண்ட் எவரி கேட்டகரி வைஸ் போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இசி நெக்ஸ்ட் பார்ப்போம். இசியில் 13,260 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டோட்டலாக குவாலிஃபை ஆயிருக்கிறதுல அதில் 80 to 90ல் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டு, 70 to 80ல் 2 ஸ்டூடெண்ட்ஸு, 60 to 70ல் 32 ஸ்டூடெண்ட்ஸு, அண்ட் 50 to 60ல் 206, அண்ட் 40 to 50ல் 897 ஸ்டூடெண்ட்ஸு, அண்ட் 30 to 40ல் 3291 ஸ்டூடெண்ட்ஸ், 21-30ல் 7367 ஸ்டூடெண்ட்ஸ், 11 to 20ல் 1464 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க மொத்தமாக. ஸோ அதே மாதிரி வந்து டபிள்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டோட்டல் நம்பர் ஆஃப் குவாலிஃபைட் 12,596. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 90 to 100 யாரும் இல்லை, 80 to 90 யாரும் இல்லை, 70 to 80ல் மட்டும் 14 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 60 to 70ல் 85 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க,
அண்ட் 50 to 60 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 351 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 40 to 50 பாருங்க டபிள்யூ ஸ்டீம் பொறுத்தளவில் ஈவன் 40 அண்ட் above எடுத்தாலே நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஆல் இண்டியா ரேங்க்ல நீங்கள் வந்து டபிள்யூலேருந்து வெளியே வர முடியும். 11,133 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க இது வரைக்கும் பார்த்ததுல. ஸோ அதே மாதிரி 30 to 40 வந்து பார்த்தீங்கன்னா 3,391 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 21-30 21 மார்க்ஸ்லேருந்து 30 மார்க்ஸ்க்குள்ளார 6,097 ஸ்டூடெண்ட்ஸ். 11 to 20 மார்க்ஸ்ல 1,525 மார்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அது மாதிரி சிவில் பார்ப்போம். சிவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் குவாலிஃபைட் 16,604. அதில் வந்து 80 to 90 21, 70 to 80 125, 60 to 70 590, 50 to 60 1,253, 40 to 50 வந்து 2,497 and 30 to 40 உங்களுக்கு 5,839 and 21-30 5,780 and 11 to 20 499 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நீங்க வந்து 50 and above எடுத்தாலே நல்ல மார்க், நல்ல குவாலிஃபைடு மார்க் உள்ளார டாப் மோஸ்ட் ஐஐடிஸ்ல கிடைக்கிற மாதிரியான 50 and aboveக்கு வந்து கிடைச்சிருது. லெட்ஸ் சி பயோடெக்னாலஜி 3,894 வந்து டோட்டலா குவாலிஃபை இருக்காங்க. 80 to 90 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 70 to 80 17 ஸ்டூடெண்ட்ஸ், 60 to 70 103 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 50 to 60 609 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி பொறுத்தல 50 and above எடுத்தாலே ஓரளவுக்கு நல்ல ரீசனபிள் ஒரு ரேங்க் வந்து கிடைச்சிருது. அதே மாதிரி பயோமெடிக்கலில் 50 to 60 தான் 3 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. அதுக்கு மேலே யாருமே இல்லை. ஏன்னா 52 தான் உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்காக இருக்கிறதுனால. 40 to 50 11 ஸ்டூடெண்ட்ஸ், 30 to 40 உங்களுக்கு 30 ஸ்டூடெண்ட்ஸ், 21 to 30 74 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பிலோ 20 கீழே உங்களுக்கு 6 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பார்க்கலாம். 1,978 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நீங்கள் டோட்டலாக வந்து உங்களுக்கு குவாலிஃபை இருக்காங்க. அதில் 80 to 90 ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டு, 16 ஸ்டூடெண்ட்ஸ் 70 to 80 உங்களுக்கு 60 to 70 வந்து பார்த்தீங்கன்னா 88 ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ 50 to 60 211 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இது மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கு. இதில் பிலோ 20 கீழே யாருமே இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து 50 to 60 எடுத்தாலே ஒரு நல்ல ரேங்க் கீழே நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா 11,922 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குவாலிஃபை இருக்காங்க. அதில் டாப் 80 to 90 3 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இருக்காங்க. 70 to 80 64 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 60 to 70 390 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 50 to 60 1,016 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ எபோவ் 50 எடுத்திருந்தாலே நீங்கள் வந்து கிட்டத்தட்ட இதில் வந்து நீங்கள் நல்ல டாப் ஸ்கோர் கீழே 1000 அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிலோ 40 to 50 1,925 ஸ்டூடெண்ட்ஸ், அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகுது. 30 to 40 3,997 அண்ட் 21 to 30 4,019 ஸ்டூடெண்ட்ஸு. 11 to 20 508 ஸ்டூடெண்ட்ஸ். நார்மலாக இப்போ 11 to 20 மட்டும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஒய் பிகாஸ் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிலாங்ஸ் டு எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் தான் அந்த குவாலிஃபை ஆகிருக்கிறதுக்கான மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இட்ஸ் எனஃப். ஸோ நியர்லி அதர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் இருக்கு. நார்மலாக பார்த்தீங்கன்னா மென் அதிகமாக எழுதியிருக்காங்க ஃபீமேல் விட. ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன் ஒய் தே ஆர் கிவிங் இஸ் அ லெஸ் காஸ்ட் ஃபார் சென்டிங் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ மென் வந்து அப்ளையும் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி வந்து அப்பியர்டு கிளியர்டு ஆல்சோ இஸ் கெட்டிங் 2 times பெட்டர் தேன் உமன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் இருக்குது. ஸோ அது வேண்டியதில்லை. ஸோ ஃபைனலாக இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஸோ இன் கேட்டில் குவாலிஃபைங் மார்க்ஸ் எய்ம் பண்ணுறீங்களா இல்லை பெட்டரான ரேங்க் எய்ம் பண்ணுறீங்களா, உங்களுடைய ப்ரிப்பரேஷன் மெத்தட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து 1 by 1 போகலாம். பட் நான் நல்ல மார்க் வாங்கணும்னு சொல்லிட்டு கடைசியில் குவாலிஃபை ஆகாமல் விட்டுடக்கூடாது. குவாலிஃபைங்கிறத அசூரன்ஸ் பண்ணணும். இது எப்படி பண்ணுறதுன்னா பை ரைட்டிங் நம்பர் ஆஃப் மார்க் டெஸ்ட். எங்களுடைய மார்க் டெஸ்ட்டில் ஈவன் ஒரு 20 எடுத்துட்டு இருந்தாலே நீங்கள் ஒரிஜினல் எக்ஸாமில் 40 எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணி மார்க் டெஸ்ட் எடுக்கிறதுனால உங்களுடைய கெரியரை மார்க்கை ப்ராக்ரஸ் பார்த்துட்டு எப்படியெல்லாம் அட்டன் பண்ணலாம், எந்த செக்ஷன் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுறது, எது இப்போ செகண்ட் அட்டன் பண்ணுறது, ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இதில் ஒரே கொஸ்டின்ஸில் நிறைய நேரம் உட்காராமல். ஸோ டைம் பீயிங் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 1 mark சால்வ் பண்ணுறதா இல்லை 2 mark சால்வ் பண்ணுறதா, சைக்கலாஜிக்கலாக எதுக்கு அடாப்ட் ஆகிருக்கீங்க. 2 markனா அதுலேயே டைம்ஸ் போகிற மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸில் உட்காரக்கூடாது. தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் எழுதுறது. எந்தெந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்க்காம நீங்கள் ஒரு தடவை திங்க் பண்ணி பார்க்கறது. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து பை ப்ராக்டிஸில் தான் வரும். சின்ன ப்ரிப்பரேஷனே பண்ணல சார், ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறதுன்னா பை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் 2-3 சப்ஜெக்ட்ஸாக படிச்சிருக்கீங்க. 2-3 சப்ஜெக்ட்ஸ்லேயே நீங்கள் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணி வெளியே வரக்கான வாய்ப்புகள் இருக்குது.
படிக்காத சப்ஜெக்ட்ல ஈஸியாக கொஸ்டின்ஸ் வந்துருக்குன்னா கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் அட்டன் பண்ணுங்க. ரெண்டாவது ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணையிலேயே வந்து ஒரு கொஸ்டின்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பராக இருக்கிற பட்சத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன் பி 10ன்னு ஒரு ஆன்சர் இருந்ததுன்னா ஆப்ஷன் சி டி ஏ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை நம்பர் 12 ஆர் மேபி 5ன்னு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இன்கேஸ் ஸ்டூடெண்ட் ராங் வேல ஒர்க் பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அதுதான் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் சூசிங் தி ஆப்ஷன்ஸ். நீங்கள் போட்ட உடனே ஆன்சர் வந்துருச்சு உடனே போட்டுடலாம் அப்படின்னா சம்டைம்ஸ் நெகட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த நெகட்டிவ்ல இருக்கிறதுனால வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அதை சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் ஆட் அப் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். சர்டைன் செட் ஆஃப் மார்க்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் 65 கொஸ்டின்ஸ்ல, அதர்வைஸ் 65ல ஒரு 30 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க. 30ல how much percentage is correct answer? Maybe 28, 25 கரெக்டாக இருக்குது சார். மேபி 1 மார்க் இருக்கலாம், 2 மார்க் இருக்கலாம். ஸோ டோட்டலாக 25, 26 அது கரெக்டாக இருக்குது சார். பர்சன்டேஜ் ஆஃப் லாஸ் ஆர் மேபி பர்சன்டேஜ் ஆஃப் நெகட்டிவ் மார்க்கிங் ஷுட் பி மினிமம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் பண்ணணும். சார் நான் 50 கொஸ்டின்ஸ் 65 கொஸ்டின்ஸில் 65யும் அட்டன் பண்ணிட்டேன், பார்த்தீங்கன்னா அதில் 30 வந்து நெகட்டிவில் போயிடுச்சு சார், 40 மைனஸில் போயிடுச்சு சார். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அட்டன் பண்ணுறது ஈவன் தோ இஸ் 20 கொஸ்டின்ஸ் யூ அட்டெண்டட் ஃபார் 20 கொஸ்டின்ஸ், ஈவன் தட் 20 கொஸ்டின்ஸ் கரெக்ட் இல்லை, அதர்வைஸ் 1 or 2 கொஸ்டின்ஸ் மேபி நான் கரெக்ட் ஆர் மேபி ராங் ஆன்சராக இருக்கலாம். பட் ரொம்ப ராங் ஆன்சர் எடுத்துட்டீங்கன்னு சொன்னாக்கா இட் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் டோட்டல் மார்க்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஐ ஹோப் திஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் வில் ஹெல்ப் யூ ஃபார் அப்கமிங் எக்ஸாமினேஷன் 2025 and 26 as well. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆஃப்டர் லாக்டவுன்னு நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ஸ்டூடெண்ட்ஸ் சூஸிங் கேட் ஆஸ் அ கெரியர் ப்ரிப்பரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர்ஸ் பிஃபோர் லாக்டவுன் கம்பேர் பண்ணல. இந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் எஃபோர்ட் கொடுத்து படிச்சிங்கன்னா நல்ல மார்க் வாங்குறதுக்கான வெரி குட் சான்சஸ் இருக்குது. ஏன்னா கேட்னா ரொம்ப டஃப்பான எக்ஸாம்னு ஒரு மித் எல்லாத்து கையிலையும் இருக்குது, எல்லாத்து மைண்ட்லேயும் இருக்குது. ஸோ அது உண்மைதான். பட் இருந்தாலும் இந்த மார்க்கெல்லாம் பார்க்குற போது கொஞ்சம் எஃபோர்ட் பண்ணீங்கன்னா ஈஸியாக மார்க் வாங்க முடியும், கொஞ்சம் ஒர்க் பண்ணீங்கன்னா ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியும். ஏன்னா நம்பர் ஆஃப் அப்ளிகண்ட் ஆர் drastically less in after lockdown for most of the department, and especially most of the core department. Competition not that much before compared to before lockdown. Before lockdown வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா 85,000 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எழுத மாட்டாங்க, 2 lakh போயிடும். ஃபார் ட்ரிபிள் ஆல்சோ 2 lakh, ஈஸி ஆல்சோ 1.5 அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் appeared also is drastically is going to be less. So in this scenario, if you put proper preparation and effort, definitely you go end up with the good rank, and wish you all the best. Thank you.